இங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த நம்ம மிஸ்டர் பீனு அங்க கீழே கடந்த ஒரு ஸ்டெதஸ்கோப் எடுத்து அம்மா இது யார் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த நேரம்னு அங்க வந்த நர்ஸ் என்ன பண்றாங்கன்னா இப்படி இவர் கோட்டு ஷூட்டுமா ஸ்டெதஸ்கோப் கையுமா இவரை பார்த்த உடனே இவரு தான் ஆபரேஷன் பண்ண வந்த டாக்டர்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சிட்டு இவர் உடனே கையோட கூட்டு போயிட்டு இந்த சர்ஜனுக்கு மாத்தி விடுற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுறாங்க. இவருக்கும் ஒண்ணுமே புரியல, ஏங்க நான் டாக்டர் இல்லைங்க அப்படின்னு சொல்ல வரும்போது இவருக்கு மாஸ்க் எல்லாம் மாட்டி விட்டு இவரை இழுத்துட்டு போயிட்டு ஆபரேஷன் தியேட்டர்ல உள்ள நிறுத்தி வச்சிடறாங்க. என்னன்னு பார்த்தா அங்க ஒருத்தருக்கு ஷூட் பண்ணிருக்காங்களாம். புல்லட் வந்துட்டு லிவர் பக்கத்திலே பாஞ்சிருக்கான். சோ பேஷண்ட் வந்துட்டு ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இங்க இவருக்கும் ஒண்ணுமே புரியல. அது சரிங்க, இதெல்லாம் ஏங்க என்ன கூட்டு வந்து நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கரெக்டா சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து அவங்களுக்கு வேற ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களாம் அங்கிருந்து போறாங்க. அப்படி போகும்போது நம்ம பீனும் அங்க இருந்து நைஸா போலாம்னு போகும்போது அப்ப ஒரு நர்ஸ் வந்துட்டு டாக்டர் எங்க போறீங்க, அவரோட உயிர் உங்க கையில தான் இருக்கு, நாங்க உடனே வந்துடுறோம், வர்றதுக்குள்ள அவரை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து போயிடுறாங்க. அட நானே டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், இவங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் வந்துட்டு ஒரு சாக்லேட் எடுத்துட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போறாரு. சோ அப்படிதான் ஸ்டைலா மேல தூக்கி போட்டு வாயில கேட்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா மாஸ்க் போட்டுக்கிறத மறந்துட்டாப்ல. சோ அங்க என்ன ஆகுது அப்படின்னா அங்க பேஷண்டோட வயித்தை வந்து கிழிச்சு வச்சிருக்காங்க. அதுக்குள்ள போய் விழுந்துருது. ஐயோ உள்ள விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் வந்துட்டு கையை உள்ள விட்டு கிளறிட்டு இருக்க. சோ இவர் கிளறிட்டு இருக்கும்போது ஏதோ கையில மாட்டுது. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா புல்லட். ஐயோ புல்லட்டா, நான் இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு புல்லட்டை திரும்பவும் உள்ளே வச்சிடறாரு. அப்படி உள்ள வச்சுட்டு எப்படியே அந்த வயிற்று பொழந்து அந்த சாக்லேட்டை எப்படியே வெளியே எடுத்துறாரு. அப்படி எடுத்துட்டு பார்த்தா அது வந்து ஒரே பிளட்டா இருக்கு. சோ இவர் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற சானிடைசருக்குள்ள போட்டு அதுக்கப்புறம் இவர் எடுத்து சாப்பிடுறாரு. சோ இப்படி இவர் சாப்பிட்டு இருக்கும்போது அப்ப போன டாக்டர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அப்படி வந்தா இங்க ஒரே பரபரப்பா இருக்கு. என்ன அப்படின்னா அவருக்கு வந்துட்டு பல்ஸே இல்லையா. சோ அவர் வந்துட்டு கிரிட்டிக்கலா இருக்காங்களா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறாராம். சோ அதுக்காக டாக்டர் உடனே சிசர்லாம் எடுத்து புல்லட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ இதை பார்த்துட்டு நம்மால் வந்துட்டு டேய் கொஞ்சம் நவுரு அப்படின்னு சொல்லிட்டு கையாலே எடுக்க போறாரு. டாக்டர் என்ன பண்றீங்க அப்படின்னும் போது அட இருடா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது டாக்டர் இது ரொம்ப டேஞ்சர் அப்படின்றான். அட சும்மா இருடா இப்பதான்டா அப்படி எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஸ்டைலா கையை உள்ள விட்டு புல்லட்டை வெறுங்கையாலே எடுக்க இதை பார்த்தவங்களாம் மிரண்டு போயிட்டு வாவ் மெடிக்கல் மிராக்கல் சூப்பர் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்றாங்க.